விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு? ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே சிறப்பான ஒரு மாதம் தான். அந்த மாதத்தில் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குது? எவ்வளவு தான் முன்னேறணும் அப்படின்னு செலவு செஞ்சாலும் வருமானம் எதுவும் பெருசாக வரல அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு? எந்த விஷயமெல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும்? எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற முழுமையான பதிவுமே முழுமையான விளக்கமுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களுமே சிறப்பாக செயலடையணும், நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விளக்கத்தையுமே உங்களுக்காக சொல்லியிருக்கோம். முழுமையாக பாருங்கள். நீங்கள் பயன்பெறும் வகையில் அந்த பதிவு இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக செயலாற்றக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஒரு விஷயம் இப்படி தான் சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா யாருக்காகவும் எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் பின்வாங்கவே மாட்டீங்க. அந்த செயலை சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு வெற்றி பெற்ற பிறகு தான் மூச்சு விடுவீங்க. அது வரைக்கும் முழு மூச்சோடு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. அப்படி ஏதாவது சின்ன சின்ன தடை தாமதம் வந்தாலும் அப்படியே நொறுங்கிடுவீங்க. அந்த ஒரு நிமிஷம் மட்டும்தான் அப்படி இருக்கும். ஆனால் அது எப்படி பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு நீங்களா திறமையாக செயல்படுவீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு வாங்க நாம் இப்போ பார்க்கலாம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் குன்றக்குடி முருகனை மனமாற பிரார்த்தனை செஞ்சு வழிபட்டு வந்தால் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறலாம். எவ்வளவு பணம் முதலீடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு வருமானத்தையுமே பெற முடியும். குன்றக்குடி முருகன் அருள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத விடவே நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். உங்களுக்கு குன்றக்குடி முருகன் பிடிக்கும் அப்படின்னா குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. எல்லா விதத்திலுமே நன்மைகள் உங்களை சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக குன்றக்குடி முருகனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கும் பயன்பெறும் அப்படிங்கிற வகையில் சொல்லியிருக்கோம். வாங்க நாம் இப்போது உங்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகள் எப்படிலாம் அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் வரக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிகம் ராசி இதில் விசாகம், அனுஷம், கேட்டை அப்படின்னு 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா? உங்களுக்கு சுகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் அமைஞ்சிருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் புதனும் குருனும் சுக்கிரனும் அமைஞ்சிருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா சூரிய பகவான் இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கார். லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். கூடவே செவ்வாயும் இருக்கிறதுனால உங்களுக்கு கிரக நிலைகள் ரொம்பவுமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த கிரக நிலைகளால் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தா, உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உண்டாகக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய போட்டிகள் பொறாமைகளை எதிர்கொண்டிருப்பீங்க. அந்த போட்டிகள்லையுமே சாதகமான பலனை நீங்கள் இந்த வாரம் பெற போகிறீங்க. அதாவது உங்களோட பேச்சு திறமையால் போட்டி பந்தயத்தில் கூட சாதகமான பலன் உண்டாகும், காரிய வெற்றி கிடைக்கும். சின்ன விஷயங்களால் கூட நல்ல ஒரு மனநிறைவு உண்டாகும். இதுக்கு முன்னாடி நிறைய குழப்பம் இருந்திருக்கும். அந்த குழப்பம்லாம் தீர்ந்துருங்க. மற்றவங்களோட அமைதியின்மை உங்களுக்கு ஏற்படும். அடுத்து உங்களோட பேச்சை கேட்குறது மட்டும் நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லது. நீங்கள் என்ன யோசித்து செய்கிறீங்களோ அதுவே நல்லாயிருக்கும். அந்த முடிவை எடுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட தேவையில்லாமல் எந்த ஒரு வாக்குவாதத்தையும் ஏற்படுத்தாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். அதுவும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் கூட கிடைக்கலாம். கணவன் மனைவி ஒருத்தர் அனுசரித்து போகிறது நல்லது. எதிர்பாராத செலவு திடீர்னு வரும். திட்டமிட்டு செயல்பட்டால் எல்லாமே நல்லதாக நடக்கும். உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதம் உண்டாகலாம், கவனமாக இருங்க. தொழில் ஸ்தானம் உங்களுக்கு வலுப்பெற்று இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி உங்களுடைய தொழில் நல்ல ஒரு விருத்தி பெறக்கூடிய வாய்ப்பை கிடைக்கும். பொருட்களை வெளியூருக்கு ஏதாவது அனுப்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவுமே கவனமாக அதை நீங்கள் கையாளணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். கூட இருக்கிறவங்ககிட்டையுமே கவனமாக பழகணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சு திறமையால் எல்லா காரியத்தையுமே எளிதாக செஞ்சு முடித்து வெற்றி பெற போகிறீங்க. அரசியல் துறையில் இருக்கிற நீங்கள் தீர ஆலோசனை செஞ்சு எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு செய்கிறது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனம் தேவைப்படுது. கவனம் சிதறினா சில வாய்ப்புகள் தட்டி போகும். வரக்கூடிய வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அலட்சியமாக எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்காதீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை ஒவ்வொன்றா நீங்கி கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். போட்டி பந்தயத்தில் நீங்கள் பங்கேற்கும் பொழுது சாதகமான பலன் கிடைக்கும். விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம்
பொருட்களை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அடுத்தவங்க கிட்ட சின்ன சின்ன சில்லறை சண்டை அவ்வப்போது ஏற்படலாம், அதை தவிர்க்க பாருங்கள். வயிறு தொடர்பான பிரச்சனை ஏதாச்சும் வரலாம், அதனால் நீங்கள் ரொம்ப லேசான உணவுகளை உட்கொள்கிறத பழக்கமாக வச்சுக்கோங்க. வார மத்தியில் பணவரவு அதிகரித்து காணப்படும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் மகிழ்ச்சி தரும் வகையில் அமையும். அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுறவங்களா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். எதிர்பார்த்தபடி பழைய பாக்கிகள் இப்போ வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக ஊழியர்களுடன் தேவையில்லாத வாக்குவாதம் வரலாம். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருப்பவங்களோட செயல்பாடுகள் உங்களுக்கு தேவையில்லாத கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். எல்லோரையும் அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும் பொழுது விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. உங்களுடைய பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் இப்போ கொஞ்சம் பாடுபடுவீங்க. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர பரிகாரமாக நீங்கள் முன்னோர்களை வழிபட்டு வருவதன் மூலம் சங்கடங்களை நீங்கள் நீக்கி மனதில் ஒரு நிம்மதி உருவாகக்கூடிய வாய்ப்பை பெற முடியும். இந்த முன்னோர்கள் வழிபாடை தவறாமல் செஞ்சுடுங்க. உங்களுக்கு இந்த வாரம் சாதகமாக என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இப்போ பலமாக இருக்கார். அவர் உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்கறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இந்த சமயம் நிலம், வீடு இந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமாக நடக்கும். வீடு கட்டும் முயற்சி கூட உங்களுக்கு பலிக்கும். மனை வாங்கி போடுறதா இருந்துச்சுன்னா அதற்கான வாய்ப்பு இந்த வாரம் வந்து சேரும். சரியானதாக இருக்கும், வாங்குங்க. பாக்கியஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகம் சம்மந்தமாக வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் மிகவும் முன்னேற்றமான பாதை பிறக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட திறமை பழிச்சிட்டு காணப்படும். மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டு செய்யக்கூடிய அளவில் உங்களோட வேலை இருக்கும். ஊதிய உயர்வு இதனால் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாய்ப்புகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் புது வெளிச்சம் பிறக்கும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அஷ்டமத்தில் குரு சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், 4ஆம் இடத்துல சனி ராகு இந்த மாதிரி கிரக நிலைகளால் கொஞ்சம் சாதகமற்ற சூழ்நிலை வரும். அந்த சமயத்தில் தேவையில்லாத செலவுகள் வரும். இதனால் கொஞ்சம் பிரச்சனைகளுமே பண விஷயத்தில் உருவாகலாம். இந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் செலவுகளை மட்டும் கவனித்து செஞ்சால் நல்லது. மருந்துகளை கரெக்டாக சரியாக உட்கொள்ளுங்க. தேவையற்ற அலைச்சலையும் பிரயாணத்தையும் குறைச்சிக்கிறது நல்லது. இது உடல் அசதியை போக்கும். மன அழுத்தம் இல்லாமல் உங்களை பார்த்துக்கோங்க. வயதில் பெரியவங்க கிட்ட நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாதீங்க. அவங்களோட ஆசை ரொம்பவுமே முக்கியம். அதுவும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள்லாம் உடல் ஊனமுற்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அவங்க மனதார உங்களை பாராட்டும் பொழுது உங்களோட கஷ்டங்கள் தீரும். விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்பாக இருக்குது. மற்றபடி எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் ரொம்பவுமே கவனமாக செயல்படணும். அதுவும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக தான் செயல்படணும். சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி, சொத்து தொடர்பாக எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே அந்த ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்துட்டு ஆவண பத்திரத்தில் கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ரொம்பவுமே கவனமாக அதை படித்து பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையுமே, அதாவது ரொம்பவுமே நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட அதை கொடுத்து எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. ரொம்பவுமே நம்பிக்கையானவங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு கையெழுத்தெல்லாம் போடக்கூடாது. நல்லா கவனமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக ஆலோசனை செய்யும். எந்த வேலையும் முடிக்காமல் விட்டுறாதீங்க. இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு, இப்போ வேணாம், அப்புறம்னு சொல்லி ஒத்தி வைக்காதீங்க. அந்த வேலை நடக்கவே நடக்காது. அதுவுமே கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துரும். அப்பப்போக்கே அந்தந்த வேலையை முடிச்சிடுங்க. இல்லைன்னா அதுவே எதிர்காலத்தில் பின்பு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பல பிரச்சனையை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். வாரத்தின் நடுவில் முக்கியமான பணிகளை முடிக்க நீங்கள் கொஞ்சம் கடின முயற்சியை போட்டு தான் அதை செய்வீங்க. நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான விஷயங்களில் ரொம்பவுமே கவனமாக நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கணும். உங்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தா 8. மேலும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கணும்னா நீங்கள் குன்றக்குடி முருகனை மனமாற நினைத்து வழிபாடு செஞ்சீங்கன்னா எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறலாம். முருகனின் பரிபூர்ண அருளும் கிடைக்கப்பெற்று நலமுடன் நீங்கள் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். குடும்பத்தோடு இந்த வாரம் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னுமே நல்ல பயன்களை நீங்கள் பெற முடியும். குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு உண்டாகும்.
இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் எந்த நட்சத்திரக்காரங்க அப்படின்னும் உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக உங்களோட குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நேயர்களே.